தாய்மொழி தமிழுக்கும் அன்பான மாணவ செல்வங்களுக்கும் தென்காசி வெற்றி ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த வகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ் கிளாஸஸ் தான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அதாவது 6th to 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையான தமிழ் பாடங்களோட செய்யுள் உரைநடைய தனித்தனியாக பார்க்கலாம். இது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் தமிழில் ஃபுல் அவுட் ஆஃப், அதாவது எப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஓகேவா, 100 மதிப்பெண் எடுக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கும். வாங்க தமிழில், அதாவது 6ஆம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய முதல் செய்யுள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, பாருங்கள். இன்பத்தமிழ் அதோட பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க நுணை முன்னே பார்த்துட்டு போயிடலாம். பாருங்கள், நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாகி ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல அவர் தம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வை காண்போம். அப்படி எப்படி அவர் ஒரு தமிழுக்கு குழந்தையாக பாவித்து அதை எப்படிலாம் சொல்லுதாருங்கிறத வாங்க இந்த படத்தில் போல. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம சிலபஸில் வந்து பாரதிதாசன் இருக்கிறாங்க. நம்ம சிலபஸில் யார் இருக்கிறா? பாரதிதாசன் வந்து நம்ம சிலபஸில் இருக்காங்க. ஓகேங்களா, வாங்க அப்படியே நம்ம கிளாஸுக்கு போயிடலாம். இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய பாடல். வாங்க பாடல் நம்ம விளக்கத்தை தெளிவாக பார்த்துட்டு அடுத்த நூலுக்கும் போகலாம். பாட்டை பாருங்கள். பாட்டை பற்றி நான் வாசிக்க கவனிங்க. தமிழுக்கு அமுதொன்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிறவென்று பேர், என்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், என்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், என்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், என்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். அப்படின்னு சொல்லி சூப்பராக ஒரு பாட்டை பாடியிருக்காரு பாரதிதாசன். வாங்க அதோட பொருளை ரொம்ப அருமையாகவே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு அமுதொன்று பேர். தமிழுக்கு நாங்கள் எப்படி பேர் சுட்டுவோம்? அமுதுனும் பேர் வைப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த தமிழை எங்கள் உயிருக்கு சமமாகவும் நாங்கள் கருதுவோம் அப்படின்னு முதல் லைனில் அழகாக கொடுத்துருக்கு. இரண்டாவது அடியை பாருங்கள். தமிழுக்கு நிலவென்று பேர், நாங்கள் தமிழுக்கு நிலவுனும் பேர் வைப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த தமிழ் தான் எங்களோட சமூகத்தின் விளைவுக்கு நீராகவும் நாங்கள் போற்றுகின்றோம். அதுக்கு அடுத்து பாருங்கள். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். நாங்கள் தமிழுக்கு மனம் என்றும் ஒரு பேர் வைப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த தமிழை எங்களோட வாழ்விற்கு செழுமை சேர்க்கக்கூடிய ஒரு நிருமித்த ஊராகவும் நாங்கள் போற்றி புகழுவோம். அதுக்கடுத்து தமிழ் எங்கள் இளமைக்கு பால், நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களுக்கு பால் தந்து எங்களை உயிர் காத்ததும் அந்த தமிழ் தான். அந்த தமிழே எங்களோட புகழ்மிக்க புலவர்களுக்கு ஒரு செவ்வேலாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து பாருங்கள். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், என்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வானாகவும் இருக்கும், எங்களோட அசதியை போக்கக்கூடிய தேனாகவும் இருக்கிறது. அப்புறம் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், என்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். தமிழ் எங்கள் அறிவுக்கு எனது, எங்களோட அறிவுக்கு சிறந்த தோளாகவும் இருக்கிறது அந்த தமிழ். அதே தமிழ் தான் எங்களோட கவிதைக்கு வைரத்தை போன்ற ஒரு வாளாக இருக்கிறது அப்படி சொல்லி யார் கூறுதான் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். முக்கியம் பாரதிதாசன். இன்பத்தமிழ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடம். இன்பத்தமிழ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதுக்கடுத்து வாங்க நம்ம ஆசிரியர் குறிப்பை பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது முன்னே சொல்லும் பொருளும் பார்த்துட்டு போயிடலாம். சொல்லும் பொருளை பாருங்கள். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, நிருமித்தம்னா உருவாக்கிய. அதுக்கடுத்து சமூகம்னா என்னது? மக்கள் குழு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு சமூகம்னா மக்கள் குழு. அதுக்கடுத்து விளைவுனா என்னது? வளர்ச்சி. விளைவுனா வளர்ச்சி. அசதினா சோர்வு. அசதினா எல்லாத்துக்கும் தெரியும், சோர்வு அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் என்னது? அசதினா தெரியும். அதுக்கடுத்து அவர் வச்சிருந்த பேரை மட்டும் ஃபாஸ்ட்டாக பார்த்துலாம் பாருங்கள். அமுதுன்னு கூப்பிட்டுருக்காரு. அதுக்கடுத்து நிலவுன்னு பேர் வச்சுருக்காரு. அதுக்கடுத்து மனம் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. அதுக்கடுத்து பால் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. அதுக்கடுத்து வானம் அப்படின்னு பேர் வைத்திருக்காரு. அப்புறம் தோல். அது மட்டும் இல்லாமல் இதுதான் எங்களோட கவிதையோட வைரத்தோட வாள் அப்படின்னு சூப்பராக பேர் வச்சுருக்காரு. ஓகேங்களா, இதை டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கலாம். எப்படி கேட்பாங்கன்னா ஒரு பொறுத்துகை கொடுத்து கேட்பாங்க. ஓகேங்களா, பொறுத்துகை கொடுத்து பொறுத்துகையில் கேட்பாங்க.
அதாவது எதுக்கு எது பாரதிதாசன் எப்படி எப்படி வச்சுருக்கான்ட்டு. ஓகேங்களா? சரி வாங்க நூல்வெளியை பார்த்துலாம். ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்ஸ் தான் அந்த நூல்வெளி. தெரியுதா? நூல்வெளி பார்த்துலாம். பாருங்கள் நூல்வெளியில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூல்வெளி பாரதிதாசனுடைய இயற்பெயர் எல்லாத்துக்கும் தெரியும். சுப்புரத்தினம், கனக சுப்புரத்தினம் அப்படி சொல்லுவாங்க. கனக சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதையின் மீது தாம் கொண்டுள்ள பற்றின் காரணமாக தன்னோட பேரை எப்படி மாற்றிட்டார் அப்படின்னு சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, பாரதி தாசன் அப்படின்னு மாற்றிருப்பார். ரொம்ப முக்கியமானது. யாரோட கவிதையின் மீது பற்று கொண்ட காரணமாகனா, பாரதியாரோட கவிதையின் மீது பற்று கொண்ட காரணத்தால் தன்னோட பேரை எப்படி மாற்றிருப்பாருனா பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிருப்பார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, தம் கவிதைகளில் என்னென்ன புரட்சிகரமான கருத்துக்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப முக்கியமானது. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை இவர் நம்மளோட பாடலில் கொண்டு வந்திருக்காங்க. இவரை எப்படி சொல்லுவாங்கன்னா புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? இவரை புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாவேந்தர் அப்படின்னு இவங்களை குறிப்பிடுவாங்க. நம்ம பாடலில், அதாவது நம்மளோட இன்பத்தமிழ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூல்லேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. சரியா? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. அப்படின்னா இவரோட பேரை மட்டும் நான் இந்த செயலை எழுதையும் பார்த்துக்கிடுங்க. சிறப்பு பேர் பார்த்திங்கன்னா பாவேந்தர், அப்புறம் புரட்சி கவி. இந்த ரெண்டு தான் இவரோட சிறப்பு பேர்கள். சரியா? ரெண்டும் இவரோட சிறப்பு பேர்கள். அதுக்கடுத்து முக்கியமானது ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது அடிக்கடி டிஎன்பிசியில் கேடுது. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அனைத்தும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, காசி ஆனந்தம் அப்படி சொல்லவங்க சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க? காசி ஆனந்தம் ஆனந்தன். இது ரொம்ப முக்கியமானது. சரியா? அப்படின்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள இன்பத்தமிழை மட்டும் பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து தொடர்ச்சியான என்னது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2வது செய்யலான தமிழ் கும்மியாக இந்த தமிழ் கும்மி இருக்கும். சரிங்க? அந்த கும்மி பாட்டை ஏற்றவரை பற்றி அடுத்த இதில் பார்க்கலாம். ஓகேங்க? இதோட தொடர்ச்சியாக தான் அந்த வீடியோ இருக்கும். வாங்க சரியான விடையை பார்த்துடலாம். பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு இதை பாருங்கள் என்ன கொடுத்துருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா, ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் வேண்டும். அதுக்கடுத்து பாருங்கள், நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸாக இருக்கும். எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி, அசைதியாக இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிளப்பது நிலவென்று. பி ஆப்ஷன். அதுக்கடுத்து தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து தமிழெங்கள். எங்கே இருக்குது? தமிழெங்கள். இதுக்கும் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அமுதன்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து அமுது கூட்டல் என்று. எங்கே இருக்குது? அமுது கூட்டல் என்று. இதுக்கும் ஆப்ஷன் பி தான். அதுக்கடுத்து பாருங்கள், செம்பயிர் என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது எது? செம்பயிர் என்ற சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா, செம்மை கூட்டல் பயிர். இதுக்கு ஆப்ஷன் ஏ. சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், பொறுத்துகையை பார்த்தலாம். பொறுத்துகையை பாருங்கள், விளைவுக்கு என்னதாக இருக்கணும்னா நீராக இருக்க வேண்டும். அதுக்கடுத்து அறிவுக்கு எதாக இருக்கணும்னா தோளாக இருக்க வேண்டும். அதுக்கடுத்து இளமைக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாலாக இருக்க வேண்டும். புலவருக்கு வேலாக இருக்க வேண்டும். ஆனால் விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். ஓகேவா? அவ்வளோதான். இந்த இதில் கொடுத்துருக்க சரியான விடை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து வாங்க அப்படியே அடுத்த செய்யுள் போகலாம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செய்யுள். அடுத்த செய்யுளை பாருங்கள், தமிழ் கும்மி அப்படின்னு போட்டிருக்கு. தமிழ் கும்மி. வாங்க அந்த நுனை முன்னில் இருக்கிறத மட்டும் ஃபாஸ்ட்டாக வாசிக்கலாம். கூட்டமாக கூடி கும்மியடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். வாருங்கள் தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், பெருமையை பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம் அப்படின்ட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டு ரொம்ப ஒரு அற்புதமான பாட்டு. இதை யார் ஏற்றிருக்கா அதை ஃபஸ்ட் நம்ம பார்த்துலாம். இதோட ஆசிரியர் குறிப்பை பார்த்துட்டு வந்து இந்த பாட்டை பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க அப்படி ஆசிரியர் குறிப்பு போகலாம். ஆசிரியர் குறிப்பை பாருங்கள். இந்த ஒரு ஆசிரியரோட பேர் பார்த்திங்கன்னா, இவங்களோட இயற்பெயர் வந்து மாணிக்கம். மாணிக்கம்னால இவர் தான். துறை மாணிக்கம்னால இவர் தான். ரெண்டு விதமாகவும் கேட்பாங்க. ஒன்று மாணிக்கம், என்னது துறை மாணிக்கம்னால இவர் தான். இவரோட சிறப்பு பேர் பார்த்திங்கன்னா பாவல ரேரு. என்னது இதோட சிறப்பு? என்னது? பாவல ரேரு. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்கள்,
இவரோட நூல்கள் பார்த்தீங்கன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இதெல்லாம் இவரோட நூல்கள். அதுக்கடுத்து இவரோட இதழ்கள் பாருங்கள். தென்தமிழ், தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். தென்தமிழ், தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இதெல்லாம் இவரோட நூல்கள் கொடுத்துருக்கு பாருங்கள் கீழே. அதுக்கடுத்து பாருங்கள் தனித்தமிழையும் தமிழுறவையும் பரப்பிய பாவலர். இதை கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி அடிக்கடி கேட்டிருக்காங்க. எல்லா எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டானால இருக்கலாம், இல்லை ஃபாரஸ்ட்டு, பிசி, இல்லைன்னா நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம். இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க. தமிழையும் தமிழுரிமையும் பரப்பிய பாவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்தினார். இப்பாடல் எதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு என்னும் தலைப்பிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, கனிச்சாறு என்னும் ஒரு நூல் இருக்குது, அந்த நூல்லேருந்து இது எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து இல்லை முக்கியமான கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு எத்தனை தொகுதிகளை கொண்டது. இது ரொம்ப ரொம்ப ஒரு இது. கனிச்சாறு எத்தனை தொகுதி அப்படி பார்த்தீங்கன்னா 8 தொகுதி. இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, கனிச்சாறு 8 தொகுதிகளை கொண்டது. சரிங்க, பாருங்கள். அதுக்கடுத்து ஒரு கீழே ஒரு பாட்டு கொடுத்து இந்த பாட்டை மட்டும் வாசிட்டு ஃபாஸ்ட்டாக போகலாம். பாருங்கள். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. இந்த பாட்டை யார் இயற்றினா பார்த்தீங்கன்னா வாணிதாசன் இயற்றிருக்கார். இந்த பாட்டை யார் இயற்றிருக்கா? வாணிதாசன் இயற்றிருக்காரு. ரொம்ப ஒரு முக்கியமானது, வாணிதாசன். ஓகேங்களா, வாணிதாசன் இந்த பாட்டை அற்புதமாக இயற்றிருக்காரு. ஓகேங்களா, சரி வாங்க நோராட்டி இந்த பாட்டை பார்த்துடலாம். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்த நாள் அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழ் நீ தோன்றி வாழ்ந்தாய் வாழி. அழகான ஒரு பாட்டு. சரி வாங்க நம்ம தமிழ் கும்மியோட பாட்டை பார்க்கலாம். ஆசிய குறிப்பு பார்த்தாச்சு, நம்ம தமிழ் கும்மியோட பாட்டை பார்க்கலாம். ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. பாட்டை பாருங்கள். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடியில கொதையரை கும்மி கொட்டுங்கடி நிலம் 8 திசையிலும் செந்தமிழ் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடியில கோதையரை கும்மி கொட்டுங்கடி நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. அடுத்து இதை பாருங்கள். ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு பாடல் எடுத்து பாருங்கள். ஊழி பல 100 கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் பனுள் பல கொண்டதுவாம் பெருமாளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிழல் நின்றதுவாம். ஊழி பல 100 கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம் பெருமாளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நின்றதுவாம். அடுத்து இதை பாருங்கள். ரொம்ப ஒரு கடைசி வரியை பாருங்கள். ஒரு அற்புதமான ஒரு பாட்டு தான். பொய்யகற்றும் உள்ள புட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டருக்கும் உயிர்மை புகட்டும் மரமேன்மை கிட்டும் இந்த மேதி நீ வாழ்வழி காட்டிரும். பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர்மை புகட்டும் அறமென்மை கிட்டும் இந்த மேதி நீ வழி காட்டியிருக்கும். சூப்பரான ஒரு பாட்டு. உங்களுக்கு இந்த பாட்டோட பொருள் அற்புதமாக பிடிச்சிருக்கும். வாங்க அதோட பொருளை மட்டும் அழகாக பார்க்கலாம். பாருங்கள். கொட்டுங்கடி கும்மி, அதாவது கும்மி கொட்டுங்கள் பெண்களே தாய்மார்களே கும்மி கொட்டுங்கள். எப்படி கும்மி கொட்டுனா இந்த 8 திசைக்கும் நம்மளை செந்தமிழை புகழ்ந்து கும்மியை கொட்டுங்கள். அதுக்கடுத்து பல 100 ஆண்டுகளாக நம்ம பல 100 ஆண்டுகள் கண்ட அறிவெல்லாம் பல நூல்களை நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். பெரிய ஆடிப்பெருக்கு வந்தாலும் ஒரு கடல் சீற்றம் ஏற்பட்டாலும் இயற்கை பேரிடர் வந்தாலும் இந்த இன்றும் அழியாமல் நிகழ்த்து நிற்கிறது. அதுக்கடுத்து இந்த நூல்களை அனைத்து பொய்யையும் மறுக்கும் உள்ள பூட்டையும் மறுக்கும், அது மட்டும் இல்லாமல் இன்பத்தையும் கொடுக்கும். உயிருக்கு இனமாகிய மெய்யை தரக்கூடிய மேன்மையாக இந்த முழு உடலுமே வாழ்ந்து வழிகாட்டட்டும். எதாலனா நம்மளோட இன்பத் தமிழால், அதாவது நம்ம தமிழ் நூல்களால். சரியா, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாடல். அப்படி வாங்க சொல்லும் பொருளும் பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமானது. ஆழிப்பெருக்குனா கடல்கோள், மேதினா உலகம். ஓகேவா, ஊழினா என்னது நீண்டதொரு காலம், உள்ள பூட்டுனா உள்ளத்தோட அடியாமை. இதை அடிக்கடி கேட்டுங்க. ஊழினா என்னன்னு கேட்பாங்க. ஊழி நோட் பண்ணி வச்சுருங்க. ஊழினா நம்ம தான் நீண்டதொரு காலம், நீண்டதொரு காலம் இதுதான் ஊழி. சரியா, ஊழினானது நீண்டதொரு காலம். ஓகேவா, ஊழினா நீண்டதொரு காலம்.
உள்ள பூட்டுனா உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறியாமை அகற்றக்கூடிய எதுவாக இருக்குன்னா 17 கீழ்கணக்கு நூல்களும் 17 மேற்கணக்கு நூல்களும் தமிழில் காணப்படுகின்றன. அதான் உள்ளத்தோட அறியாமை அகற்றுகிறது. ஓகேங்களா? வாங்க அப்படியே அடுத்தது போகலாம். இப்போது 6th டேர்மில் 2 விதமாக பார்த்தாச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்பத்தமிழ், அதை யார் இயற்றிய பாரதிதாசன். அதுக்கடுத்து தமிழ் கும்மி யார் இயற்றினான்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இந்த எழுதி பாருங்கள், பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? சரி, அடுத்து ஒரு உரைநடை இருக்குது, அந்த உரைநடையை பார்த்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட வெற்றி ஐஏஎஸ் அகாடமி சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.